ஹலோ எவ்ரிவான். இந்நேரத்துக்கு எல்லாருமே வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். பட் இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ரீஎவல்யூஷன் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணது 26th பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக இப்போ தான் வந்து லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் ரீஎவல்வேட் பண்ணோன்னா பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு பேப்பருக்கு வந்து 1000 rupees அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் லைக் பார்டரில் இருந்து நீங்கள் ஃபெயில் ஆகியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாகவே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆகிட முடியும். ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ப்ளஸ் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணுன்னா, நமக்கு வந்துட்டு செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து C24 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர்க்காக ஃபீஸ் வந்து பே பண்ணணும். டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20th April 2025. ஓகேவா? ஸோ எல்லோரும் இதே டவுட்டில் தான் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இன்னும் முடிக்கல. கரெக்டாக? எல்லாருமே வந்து இன்னும் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டே முடிக்காமல் அதுக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எதுவுமே வந்து எக்ஸாம் எப்போன்னு தெரியல, எப்போ ஹால் டிக்கெட் வரும்னு தெரியல, எதுவுமே தெரியல. பட் இருந்தாலுமே வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லிங்க் வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ அதுவுமே வந்து இப்போது இந்த டேட்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா பெனால்ட்டி இல்லாமல் பே பண்ணிடலாம். அதாவது நான் வந்து C24க்கு சொல்லிகிட்ருக்கேன், MBA பேட்ச்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 17,600 பே பண்ணணும். ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 3,000 அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். ஸோ இதே தான் வந்து அதுக்கு அடுத்த பேட்ச்சு, இதுக்கு முன்னாடி பேட்ச்சு எதாக இருந்தாலுமே. ஸோ அதனால் வந்து பார்த்து பே பண்ணுங்கள். அப்புறம் கூட நமக்கு மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் தான் பண்ணுறோமா இல்லை எழுத போகிறோமா அப்படின்றத வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்திருந்தாலும் சில பேருக்கு வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிக்கல அப்படின்னா லைக் ஏதாச்சும் ஆர்ட் மாதிரி இல்லை ஸ்டார் மாதிரி ஏதாவது வந்திருக்கும். ஸோ நீங்களாம் வந்துட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிச்சிருங்க. லைக் டைம் வந்து 10th April வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எப்போலேருந்தோ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே தான் வராங்க. நவம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, இப்போ ஏப்ரல் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் வந்து கேளுங்க. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலுமே வந்து கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.